ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஸ்விட்ச் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறது, நம்ம ஆல்ரெடி இஃப் கண்டிஷன்ஸ் எல்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்துட்டு ஸ்விட்ச் யூஸ் பண்ணலாம்ங்கிற சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன், இப்போ எனக்கு 1லிருந்து 7 வரைக்கும் இருக்கிற ஒரு நம்பர்ஸை வந்துட்டு நான் வேண்டி எடுக்கணும்ங்கிறதுக்காக வேண்டி நான் நம்பருங்கிறதுக்காக இன்டிஜர் டேட்டா டைப் யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஸோ நம்பர் ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ console டாட் ரீட் லைன் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணேன். ஸோ இப்படி கொடுத்தா என்ன நடக்கும், நமக்கு ஜஸ்ட் கேஸர் மட்டும் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஹோவர் பண்ணால் இது என்ன எரர்ன்னு பார்த்தீங்களா இருந்தால் இங்கே நம்பர் டைப் கேட்குது. ஸோ இங்கே வந்துட்டு நான் இதுலேருந்து ரிட்டர்ன் ஆகிற டேட்டா டைப் வந்துட்டு ஸ்ட்ரிங். ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன், இவரை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். கன்வெர்ட் டாட் டு இன்டிஜர் 32ன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் இந்த மாதிரி கொடுத்து வரேன். அப்போ என்ன செய்யும், இந்த ரீட் லைன் வந்துட்டு டேட்டா வேண்டி எடுத்து ஸ்ட்ரிங் டைப்பாக இந்த இன்டிஜர் கன்வெர்ட் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு கொடுத்ததும் ஸோ அது கன்வெர்ட் ஆகி நமக்கு என்ன செய்யும், இங்கே நம்பர் வந்துட்டு இன்டிஜராக கன்வெர்ட் ஆகி வந்துடும். ஸோ நான் அது என்ன டேட்டா என்டர் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக நான் இங்கே என்ன செய்கிறேன், console டாட் ரைட் லைன் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். சாரி, ரைட் லைன் இல்லை, நம்ம ரைட் யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ ரைட் என்று கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு என்டர் தி நம்பர் ஃப்ரம் 1 to 7 அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டேன். ஸோ அதுக்கு அப்புறம் என்ன செய்கிறேன், கீழே வந்துட்டு நம்மளோட கன்சோல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் என்று சொல்கிறதுக்காக console டாட் ரீட் கீ வந்துட்டு நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏதாவது கீயை ப்ரெஸ் பண்ணதை எனக்கு மாறிடும்ன்றதுக்காண்டி இப்போ நான் கொடுத்து வரேன்னு பாருங்கள். ஸோ எனக்கு இங்கே இப்படி கேட்டுட்ருக்கு. ஸோ இந்த இடத்த வந்துட்டு எனக்கு ஒரு ஆப்ஷன் இந்த மாதிரி கொடுத்துக்கணும். ஸோ இப்படி இருக்கணுங்கிறதுக்காக நான் கொடுத்து விடுறேன். ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும் பார்க்குறாக்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், என்டர் த நம்பர் ஃப்ரம் 1 to 7ன்னு சொல்லியிருக்கு. நான் ஒரு நம்பர் கொடுத்து என்டர் பண்ணதும் என்ன செய்யும், எனக்கு இந்த நம்பருக்குள்ளே டேட்டா வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஸ்விட்ச் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறதுக்கு முதல் நான் இஃப்பில் செய்து காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ 1 மண்டே, 2 டியூஸ்டே, 3 வெனஸ்டேன்னு சொல்லி இப்போ நம்பர்ஸ் எனக்கு, அதாவது டேட் வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகணுமா இருந்தால் நான் என்ன செய்திருக்கணும், நார்மலாக வந்துக்கிட்டு ஸோ நம்பர் டபுள் ஈக்குவல் 1 இருந்தால் இந்த இடத்த நாம் என்ன செய்யணும், console டாட் ரைட் லைன். ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன், மண்டே என்று சொல்லி கொடுத்து விடுறேன். அப்படி இல்லை 1 இல்லைன்னு சொன்னால் அடுத்தது நான் 2 சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். ஸோ எல்ஸ் இஃப்னு சொல்லி கொடுத்து விடுறேன். இங்கே நான் என்ன செய்கிறேன், நம்பர் டபுள் ஈக்குவல் 2 சொல்லி கொடுக்கேன். ஸோ கொடுத்துட்டு இங்கே செக் பண்ணுறேன், console டாட் ரைட் லைன் என்று சொல்லி கொடுக்கேன். ஸோ இந்த இடத்த நான் என்ன செய்கிறேன், டியூஸ்டேன்னு சொல்லி கொடுத்து விடுறேன். ஸோ அதே மாதிரி இப்போ நான் என்ன செய்கிறேன், ஒன்றா திருப்பி டைப் பண்ணாமல் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஈஸியாகவே நான் இந்த கோடிங்கை ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணி முடிக்கேன். ஸோ 3 கொடுத்துட்றேன். ஸோ 3 இருந்தால் வெனஸ்டே, ஓகே. ஸோ 4 இருந்தால் தேர்ஸ்டே. சரிங்களா? ஸோ அதே மாதிரி 5 இருந்தால் ஃப்ரைடே, 6 இருக்குமா இருந்தால் சாட்டர்டே. அதே மாதிரி 7 இருந்தால் இங்கே நான் என்ன செய்கிறேன், சண்டேன்னு சொல்லி கொடுக்கேன். சரிங்களா? ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்தாராக இருந்தால் அப்போ நான் என்ன செய்கிறேன், எல்ஸ் மட்டும் கொடுக்கணும். அப்போ இந்த இஃப்லையும் ரிஜெக்ட் ஆகி எல்ஸ் இஃப்லையும் ரிஜெக்ட் ஆகி வர அந்த கண்டிஷன்ஸை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே நான் கொடுக்க போகிறேன், console டாட் ரைட் லைன் இன்வெலிட் சாய்ஸ் சொல்லி கொடுத்து விடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே நான் லைனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ 1 கொடுத்து என்டர் பண்ணுறேன், மண்டே எனக்கு டிஸ்பிளே ஆகிட்டுது. சரிங்களா? திருப்பி 2 கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன், டியூஸ்டே. ஸோ 3 கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன், வெனஸ்டே. சரிங்களா?
அப்போ பாருங்கள், இங்கே நான் கொடுத்த ஒவ்வொரு ஆப்ஷனும் வந்துட்டு எனக்கு சரியாகவே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. பட் இதை வந்துக்கிட்டு நாம் எப்படி வந்துக்கிட்டு நம்மட இந்த ஸ்விட்ச் கண்டிஷனில் எப்படி நாம் யூஸ் பண்ணுறதுங்கிற சம்மந்தமாக தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஸ்விட்ச் கண்டிஷனில் நாம் யூஸ் பண்ணுறதுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்னு பாருங்கள். சிம்பிள் வந்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி இஃப் எல்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் இதே கோடிங்கை இன்னும் கொஞ்சம் ஷார்ட் ஆகுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்த ஸ்விட்ச் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் நம்ம பண்ணிடுறோம். பண்ணதுக்கப்புறம் எந்த டேட்டாவை நம்ம பாஸ் பண்ண போகிறோமோ அதை நம்ம இங்கே ஒரு தரம் கொடுத்து விட்டால் போதும். சரிங்களா? இங்கே நம்ம ஒரு தரம் கொடுத்து விட்டோம்னு சொன்னால் சரி. அப்போ எப்படி நாம் இங்கே கம்பேரிஷன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் கேஸ். ஸோ இங்கே நம்ம நம்பர் டைப் கொடுத்ததால இங்கே நம்ம 1 2 3 கொடுக்கலாம். இதுவே ஸ்ட்ரிங் டைப் பண்ணால் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே அந்த வேல்யூஸாக கொடுக்க வேண்டி வரும். நான் இங்கே என்ன செய்கிறேன், 1 கொடுத்துட்டு இந்த டபுள் டாட் நான் இப்படி வச்சிடுறேன். நான் இங்கே வச்சதுக்கப்புறம் என்டர் பண்ணால் ஒரு இடம் வரும். அந்த இடத்த நான் என்ன செய்கிறேன், இப்போ மண்டேக்கு என்ன கோடிங் எழுதணும் அதை நான் கட் பண்ணுறேன். கண்ட்ரோலோட ஜெட்டை ப்ரெஸ் பண்ணால் கட் ஆகும். ஸோ நான் அந்த இடத்த போட்டு விடுறேன். போட்டு விட்டுட்டு கீழே வந்து பிரேக்ங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணணும். என்ன காரணம்டா, இந்த ஸ்விட்ச் கண்டிஷன்ஸுக்குள்ளே வரும்போது கேஸ் வந்துக்கிட்டு 1 இருக்கும்போது கோடிங் எழுத ஸ்டார்ட் ஆகும். இந்த நொட்டேஷனில் இருந்து அந்த கோடிங் எழுதுறதுக்கு அதாவது ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். எதோட கம்ப்ளீட் ஆகணும்னா இந்த பிரேக்கோட கம்ப்ளீட் ஆகணும். அப்படி இல்லாட்டி என்ன செய்யணும்னா கீழே இருக்கிற கோடிங்ஸும் சேர்ந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு வரும். இப்போ பாருங்கள், உதாரணமாக நான் இதை காப்பி பேஸ்ட் பண்ணி வர்றேன். இப்போ 2 இருந்தால் நாம் என்ன செய்திருக்கோம், இங்கே டியூஸ்டேன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஒருவேளை இங்கே பிரேக் கொடுக்கலைன்னு சொன்னால் என்ன நடக்கும்டா, மண்டேயும் பிரிண்ட் ஆகும். அதே டைமில் நமக்கு இங்கே தேர்ஸ்டேயும் பிரிண்ட் ஆகும். ஆனால் ஷாப்பில் வந்துட்டு நம்ம எழுதக்கிட்ட வந்துட்டு இங்கே பாருங்கள் ஹோவர் காட்டும். இங்கே என்ன காரணம் சொல்லி பாருங்கள், இங்கே என்ன சொல்லுதோ. ஸோ இந்த நம்ம பிரேக் அதாவது இந்த கோடிங்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணல. சரிங்களா? ஸோ அதனால் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்ட மாதிரி இருந்தால் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இங்கே டிஸ்பிளே ஆக போகிறது இல்லை. ஸோ அதே மாதிரி நான் இங்கே 3 4 5 6 7 கொடுத்து வர்றேன். இப்போ 1 சரி, இங்கே நான் 2 கொடுக்கேன். சாரி 2 கொடுத்துட்டேன். 3 4 5 6 7 சரிங்களா கொடுத்து விட்டேன். ஸோ வெனஸ்டே, ஸோ நான் காப்பி பண்ணிவிட்டு வந்து வெனஸ்டே போடுறேன். ஓகே, 4ன்னு சொன்னால் தேர்ஸ்டே, அதே மாதிரி ஃப்ரைடே, 5ன்னு சொன்னால் ஃப்ரைடே, அடுத்தது சாட்டர்டே, அடுத்தது சண்டே. சரிங்களா? ஸோ நான் இங்கே இப்படி கொண்டாந்து போட்டுட்டேன். அப்போது இந்த 7 இல்லாமல் வேறு ஏதாவது வந்து நாம் எல்ஸுக்கு பதிலாக இங்கே ஸ்விட்சில் என்ன யூஸ் பண்ணலாமான்னு சொன்னால் டிஃபால்ட். இங்கே நாம் கம்பேரிஷன்ஸ் வேலை கொடுக்க வேண்டியதில்லை. இங்கே நாம் என்ன செய்யலாம், நாம் இன்வாலிட் சாய்ஸ்ன்னு சொல்கிற இந்த மெசேஜை நாம் இங்கே பிரிண்ட் பண்ணுற மாதிரி செய்துடலாம். இப்போ நான் என்ன செய்கிறேன், கீழே இருக்கிற இவங்க யாருமே எனக்கு தேவையில்லை. இப்போ பாருங்கள், ஸோ இதுதான் ஸ்விட்சுக்குரிய கோடிங். ஸோ இப்போ நம்ம ஒரு நம்பர் நம்ம இங்கே கொடுத்து விடுறோம். அந்த நம்பரை கீழே இருக்கிற கேசஸோட எல்லாம் கம்பேர் பண்ணும். ஸோ அந்த கேசஸ் எதோட மெச்சாதோ அந்த டைமில் அந்த கோடிங் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். எந்த டைமில் மெச் ஆகலையோ அந்த டைமில் டிஃபால்ட்னு சொல்கிற இந்த கோடிங் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி கேட்குது. நான் இப்போ ஒரு 77 கொடுக்கணும். ஸோ 77ங்கிற கேஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட இல்லை. அந்த இடத்த இன்வாலிட் சாய்ஸ்ன்னு சொல்லி வருது. இதுவே நான் 5 கொடுத்தேன்னா எனக்கு ஃப்ரைடேன்னு சொல்லி பிரிண்ட் ஆக பாருங்கள். ஸோ ஃப்ரைடே என்று சொல்லி எனக்கு என்ன செய்திருக்கு, பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போது நமக்கு இந்த ஸ்விட்ச் கண்டிஷன்ஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாகவே வேலை செய்யுது. ஸோ இஃப் கண்டிஷனுக்கு பதிலாக நாம் என்ன செய்யலாம், ஸ்விட்ச் கண்டிஷன் ஈக்குவல் கம்பேரிஷன்ஸ் வர சந்தர்ப்பங்களில் நாம் யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஸ்விட்ச் கண்டிஷனில் யூஸ் வந்துட்டு. ஸோ இது சம்மந்தமான நிறைய வீடியோஸ் வந்துட்டு நம்ம பின்னுக்கு வரதில் ரியல் லைஃப்பில் நம்ம எப்படி ஸ்விட்ச் கண்டிஷனை யூஸ் பண்ணுவோம், அதாவது ரியல் லைஃப் செனரியோஸில் எப்படி நம்ம ஒரு சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கு யூஸ் பண்ணுவோம்ங்கிறத பார்க்குறேன்னு சொன்னால் கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ ஃபார்